பாய்டா. டிலி பாபு, டேய் பசங்க யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டியா? இப்போ என்னடா ஆச்சு? டேய் உன்னதான் என்ன ஆச்சு? எதுக்கு தெரியுமா மற்றவங்கிட்டலாம் பேசாமல் உங்ககிட்ட பேசுகிறேன்? எனக்கு ஒரு கஷ்டம்னா மற்றவங்களாம் சிரிப்பாங்க. ஆனால் நீ என் கவலைய உன் கவலையா நினச்சி ஃபீல் பண்ணுவேன். நான் செத்து 1 hour ஆகுதுடா. பார்த்து வர மாட்டியாடா? நான் எப்போ 47வது மிஸ்கால் குத்து அவ எடுக்கலையோ அப்போவே நான் செத்துட்டேன் மச்சி. சொன்னா கேளு மச்சி, அவதான் எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டால. நீ இவ்வளோ கால் பண்ணி எடுக்கலாம் தெரியுதுல்ல. இனிமே அவளுக்கு காலே பண்ணாத, புரியுதா? மூணே மிஸ்கால் ரவுண்டா 50ல் முடிச்சுக்கவா? சொல்லு மச்சி. ஏய், இந்த லவ்னால உனக்கு நிறைய பிரச்சனை தான்டா வந்துக்குது. இதயத்தோட விட்டுறே. உங்களுக்குலாம் தெரியாது எங்கள் லவ் எவ்வளோ பெரிய லவ் தெரியுமா? உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நீங்கள்லாம் கால் பண்ணுறப்ப கூட உங்களெல்லாம் வெயிட்டிங்கில் விட்டு அவகிட்ட பேசின்னு இருந்திருக்கேன். இப்போ அவளுக்கு கால் பண்ணா வெயிட்டிங்கில் போகுதுடா. ஏய் சரி மச்சி, நான் மறுபடியும் உனக்கு அதான் சொல்கிறேன். அவள் ஈஸியாக வேற ஒரு லைஃப் ரெடி ஆகிட்டா, உன்னால முடியாதா? என்னங்க? People change, memories don't. அப்படின்னா கூகுள்னா நான் உயிரோடு இருக்கன்றது எனக்குள்ள இருக்க வழி சொல்லி தான் மச்சான் எனக்கே தெரியுது. ஒரு வாரம் முன்னாடி சிரிக்கிறாங்க பார்க்காம இருந்தா பெரியப்பா வீட்டுக்கும் வந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தானே நினச்சேன். மணினாக்காவை என்ன மெசேஜ் அனுப்பிச்சிட்டா தெரியுமா? கேட்டா ஷாக் கயிறுவே. அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் நீ சம்பாதிக்கிறது இல்லையா? அவள் வீட்டில் வரலாம் பார்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. மேட்ரிமோனி எடுத்து பாரு, அப்போ தெரியாம போயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி நீ ஃபீல் பண்ணுறது நினச்சாதான் மச்சான் எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகுது. நீங்கள்லாம் அவளை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்கடா. நான் சம்பாதிக்கணும் நீ என் நல்லதுக்காக தானே சொல்கிறா. இந்த மேட்ரிமோனி மேட்டர்லாம் சும்மா என்ன உசுப்பேத்தி நான் ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகணுன்றதுக்காக தானே சொல்கிறா. அவளை போய் நீயே சொல்கிறா. காசுக்காக ஆசைப்படுறவளா மச்சான் அவ? சொல்லு மச்சி. நாளை இதுக்கு மேலே சிரிப்பாக முடியும். என்ன சிரிக்கிற? என் லவ் லைஃப் உனக்கு அவ்வளோ காமெடியா போச்சா? என்ன பாரு, மூஞ்சி முன்னாடியே நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறோம் பாக்குறியா? அத்துக்கிறீரு உண்மையிலே அர்த்தங்கண்ணா? டேய் அவன் அர்த்தங்கண்ணா சிரிச்சிங் சிரிக்கிறான். நல்ல இந்த கம்மியா இருந்தா வாங்க. அண்ணா தூக்குனா ஏத்துவனா. ஏய், நான் எவ்வளோ அமைதியாக சிரிச்சான். எதிரில் உட்காந்து அப்படி சிரிச்சுனுக்கிறேன். ஆனால் கடைசியாக சொன்னான் பாரு, காசுக்காக ஆசைப்படுறாளோ. இந்த பிரச்சனை உங்களை அவ்வளோ தூரம் கொண்டு போச்சா? சரி, அப்புறம் என்னதாங்க ஆச்சு? இந்த 6 மாதத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கே உள்ள நம்ம என்ன ஃபீல் பண்ணுறதுக்கெலாம் மதிப்பே இல்லைங்க. வெளியே நம்மளை எப்படி காமிச்சிடணும் பொறுத்து தான் எல்லாரும் இட போடுறாங்க. மறுபடியும் போய் என் ஃப்ரெண்டை பார்த்தேங்க. இந்த வாட்டி உண்மையாக அக்கறைலாம் படாமல்
அக்கறை படுற மாதிரி ஒரு மாஸ்கை மாட்டிக்கிட்டு அதாங்க இந்த சாத்துக்குடி போய் ஹார்லிக்ஸ் பாட்டிலாம் அதுதானே இந்த உலகம் நம்புது. அதுக்கப்புறம் என்னங்க எல்லார்கிட்டையுமே நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒன்றும் வினோதமான ஆளெல்லாம் இல்லைங்க. என்ன மாதிரியே ஊருக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. உள்ளுக்குள்ளே 1000 கவலையை வச்சுக்கிட்டு யாராவது கேட்டால் சிரிச்சுட்டு நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. நீங்கள் யாரை நினச்சாலும் அவங்க சிரிப்புக்கு பின்னாடியும் நிறைய கவலை இருக்குங்க. இதை நான் உணர்ந்த மாதிரி நீங்களும் உணர்ந்துட்டீங்கன்னா யாரையும் காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டீங்க. கடைசியா ஒரு கேள்வி. சமீபத்துல நீங்க ரொம்ப கவலைப்பட்டு சிரிச்ச சில விஷயங்கள் பத்தி சொல்ல முடியுமா? அப்துல் கலாம் ஐயா இறந்தப்போ வருத்தப்பட்டு பொறுப்பு உணர்ந்து ஸ்டேட்டஸ் போட்ட நம்மலாம் மறுபடியும் பிடிக்காத ஹீரோ கலாச்சி மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம்னு நினச்சா எனக்கு சிரிப்பு தாங்க வருது. சினிமா பாடல்களில் பொண்ணுங்களை பற்றி தப்பாக எழுதியிருந்தா அந்த பிரச்சனை கூடுற கும்பல் கூட ஒரு பொண்ணை ரேப் பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி தரக்கூட மாட்டேங்குதுன்னு நினச்சா எனக்கு சிரிப்பு தாங்க வருது. ஒரு காலத்தில் யாருக்கோ கையை கட்டினு வேலை செஞ்சிருந்தோம். இப்போது டையை கட்டினு வேலை செய்கிறோம். வேலை செய்கிற இடத்துலையே பாதி வாழ்க்கை முடிஞ்சிடுது. அங்கேருந்து வீடு வந்து சேர்றதுக்குள்ளே மீதி வாழ்க்கை முழுசாக முடிஞ்சிடுது. என்னடா வாழ்க்கை இது நினச்சா வாழ்க்கை நினச்சி எனக்கு சிரிப்பு தாங்க வருது. ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை கூட பிரச்சனை பண்ணி தடை பண்ணுறோம். ஆனால் தண்டிக்கப்பட வேண்டிய ரேபிஸ்ட்டுக்கு தையல் மிஷின் கொடுத்து ரிலீஸ் பண்ணுறோன்றதை நினச்சா சிரிப்பு தாங்க வருது. இப்படி சுற்றி நடக்கிற எல்லா கொடுமையும் பார்த்துட்டு வெறும் கருத்து மட்டும் பேசிட்டு அக்கறை ஆதங்கம் எல்லாத்தையும் ஒரு ஒதுக்கி வச்சுட்டு சரி நம்ம வேலையை பார்ப்போம் நினச்சிக்கிட்டு என் வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். நானும் ஒரு சராசரி ஆளுன்றதை நினச்சா என்னோட இயலாமையை நினச்சி எனக்கு சிரிப்பு தாங்க வருது.